கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 7வது வசனம். 3 யோவான் 7, 3 John 7. ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். அதாவது இப்போ ஊழியம் பார்க்க வந்தவங்கள காயு ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உபசரிப்பு பண்ணார், அவங்கள தங்க வச்சு எல்லாம் பண்ணார். இப்போ அவர் சொல்லும்போது இப்படி புறப்பட்டு வந்தவங்க யாரு? அவங்க என்ன பண்ணலை? கிறிஸ்தவர் அல்லாதவர்களிடமிருந்து எந்த ஒரு உதவியும் பெற்றுக்கொள்ளலை. நல்லா கவனிங்க. சுவிசேஷ ஊழியம் பண்ணும்போது நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடமிருந்து காணிக்கை வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, புறஜாதியார்கிட்ட அவங்க ஒன்றும் வாங்கலை. ஏன்னா கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 12வது வசனம் பொழுது, மற்றவர்கள் உங்களிடத்திலே அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? என்ன சொல்கிறாரு? எப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஊழியம் செய்கிறவன் ஊழிய பிரகாரம் வாழலாம். அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாரு? போரடிக்கிற மாட்டை நீ வாயை கட்டாகன்னு சொல்லியிருப்பார். இது மாட்டுக்காக சொல்லலை, இது ஊழியத்துக்காக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை நாங்கள் சுவிசேஷம் சொல்கிறதுனால மற்றவங்ககிட்ட வாங்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட அதிகமாக செல்லலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தோம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். என்ன, இப்படிப்பட்ட ஒரு அனுமதி வசனத்தில் இருந்தால் கூட இந்த சுவிசேஷம் தூசப்பட்டு போய்விடக்கூடாது, இதனால் இது மற்றவர்களுக்கு தடையாய் வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லாம் பாடுபடுகிறோம். என்ன, கூடார தொழில் பண்ணி அந்த காசு சம்பாதிச்சு அதன் மூலமாய் நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. அதிலே 15வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 9. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளுக்கு நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குவதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். என்ன, இப்படி காணிக்க வாங்கிட்டு அதன் மூலமாய் நான் ஊழியம் செய்கிறது, சம்பளத்தை வாங்கி கொண்டு ஊழியம் செய்கிறத காட்டிலும் நான் செத்து போகிறது எனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடியது. அதனால தான் இங்கே யோவான் இது எழுதும்போது இந்த சத்தியத்தை அறிவிப்பதற்கு வந்த வேலையாட்கள் அவங்க என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுனால அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். அவங்க என்ன பண்ணலை? சுவிசேஷத்தை அறியாத எந்த ஒரு புறஜாதியார்கிட்ட இருந்தும் அவங்க எந்த ஒரு உதவியும் பெற்றுக்கொள்ளாமல் அங்கே வந்தாங்க. அதனால் அவர்கள் எந்த ஒரு உதவியும் பெற்றுக்கொள்ளாமல் வந்தவங்களை நீ ஏற்றுக்கொண்டு அவங்கள நல்லபடியாக உபசரித்து அவங்கள திருப்பி அனுப்பிவிட்ட. அதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உன்னுடைய சாட்சி நல்ல ஒரு சாட்சியாக இருக்குது என்று சொல்லி காயுவை கனப்படுத்தக்கூடிய ஒரு கடிதத்தை எழுதுகிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? 2 காரியம் நான் சொல்கிறேன். இது நாங்கள் ஏதோ நாங்கள் பெருமைக்கு பண்ணுறோங்கிறக்காக சொல்லலை, தயவுசெய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். காரணம் என்னென்னா, இது இன்றைக்கு அநேக ஊழியங்கள் தவறுதான பாதையில் போகிறதுனால இது சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். முதலாவது, நாங்கள் எங்களுடைய சபையில் எங்கேயுமே ஊழியத்துக்குன்னு காணிக்கை கேட்குறதே கிடையாது. எந்த காணிக்கையும் கிடையாது. நாங்கள் கேட்டால் எது கேட்போம்? ஏழைகள், விதவைகள், அனாதைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு மாத்திரம்தான் கேட்போம். அதுதான் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. வேறு எதுக்கும் நாங்கள் கேட்குறதே கிடையாது. அப்போ ஊழியத்துக்கு என்ன செய்வோம்? நாங்கள் எல்லாரும் வேலை பார்க்குறோம். நாங்கள் ஒரு 30க்கும் மேற்பட்ட சபைகள் நிறுவியிருக்கிறோம். எல்லா சபைகள்லையும் ஊழியம் செய்கிறவங்க எல்லாருமே முழு நேரம் வேலை செய்து கொண்டு தான் ஊழியம் செய்கிறாங்க. யாரும் முழு நேரமாக நான் ஆண்டவர் வேலை மட்டும் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இங்கே எல்லாருமே வேலை செய்து கொண்டே நம்மளால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல. அதே மாதிரி எங்களுடைய தேவைகளை நாங்கள் யாருக்கும் சொல்கிறதும் கிடையாது. 2வது, நாங்கள் எப்பொழுதுமே எந்த சுவிசேஷ கூட்டம் வச்சாலும் அந்த சுவிசேஷ கூட்டத்தில் காணிக்கை எடுக்கவே மாட்டோம். இதுதான் ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இன்றைக்கு
நீங்கள் கேட்குற அநேக ஊழியர்கள் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கையை விதைங்க, அப்போ தான் ஊழியம் செய்ய முடியும், அப்படி இப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினால வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் கூடிக்கொண்டே போயிட்டாங்க. ஆனால் வேத வசனத்தில் அப்படி கிடையாது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஊழிய பாதையில் நீங்கள் கர்த்தருக்குன்னு இருக்கும்போது பாடு அனுபவிக்கலாம், துன்பம் அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு நாளும் தேவனுடைய ஊழியம் தூசிக்கப்படாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். செய்வோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, உழைத்து ஊழியம் செய்து அதே சமயத்தில் ரட்சிக்கப்படாத மக்களிடமிருந்து காணிக்கை வாங்காமல், ஆண்டவரே, சுவிசேஷ ஊழியத்தை இலவசமாய் பிரசங்கிக்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் இவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.